வணக்கம். நான் உங்கள் இளையராஜா, கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் பேசுகிறேன். என்ன இதுக்கு முன்னால் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. கல்வி சம்மந்தமான மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான நிகழ்ச்சியில் எல்லா தொலைக்காட்சியும் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த நம்ம பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ +2 முடித்தாச்சு. +2 முடித்த பின்னால் அடுத்து வந்து மாணவர்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேடலில் தான் இருப்போம். ஏன்னா +2ங்கிறது இதுவரையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் எழுதி, அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி ரொம்ப ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த ரிசல்ட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்புட் கொடுப்பாங்க. வர்றவங்க, போகிறவங்க, பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி படித்தா இது மாதிரி வேலை கிடைக்கும், இது போய் படிங்க, இல்லைன்னா இது படிக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 10th முடித்தோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் குரூப்போ இல்லை மேக்ஸ் பயாலஜியோ இல்லைன்னா ஆர்ட்ஸ் இந்த மாதிரி குரூப்பு எடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து 1% தான். இனிமேட்டு நீங்கள் தீர்மானமாக நம்ம என்ன எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இதுதான் உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை. இதுக்கு பின்னால் ஒரு 50 வருஷம் நீங்கள் எடுக்கிற இந்த பர்டிகுலர் கோர்ஸு தான் உங்களுடைய வாழ்நாளை வந்து தீர்மானிக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம எடுத்து படிச்சிருப்போம், நோ ப்ராப்ளம். இதுக்கு பின்னால் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எப்படி சார் நம்ம வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்னா, வெரி சிம்பிள். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை காட்டிலும் ஆர்வம் இருக்கும். சார் எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே, அந்த மாதிரி துறையாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதில் வந்து சார் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, பெரியம்மா சொல்கிறாங்க, பெரியப்பா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்து படிக்கிறத காட்டிலும் படிக்கின்ற மாணவர்களோ மாணவிகளோ அவங்களுக்குன்னு எது ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் படித்தா அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறையா உங்களால் வந்து சாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, ரைட் சார். இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி MBBS படித்தா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அம்மா சொல்கிறாங்க, ரைட்டு. ஆனால் இதில் பேரண்ட்டும் நல்லா மைண்டில் வச்சுங்க, உங்களுடைய ஆசையை எதுவும் குழந்தைகளுக்கு திணிக்காதீங்க. நீங்கள் படிப்பு படித்தாலும் அந்த படிப்புக்கேற்ற வேலை உண்டு. ஆனால் எப்படி படிக்கணும்? நம்ம படிக்கிறத வந்து எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் ஒரு 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த 100ல் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி படிக்கிறப்ப தெளிவாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், வேலைக்காக படிக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்திங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே என்ன சொல்கிறது, இங்கேயோ போனால் இது பண்ணுறது அப்படி இல்லை. இனிமேட் இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ்டு, எல்லாமே ஸ்கில். அதனால் நீங்கள் எதை படித்தாலும் நல்லா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நிறைய தொலைக்காட்சியில் பேசுகிறப்ப பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லைவ்லேயே கேட்குறப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் படித்து முடித்தோன்னே எனக்கு வேலை கிடைக்குமா சார்? அந்த மாதிரி ஒரு கோர்ஸ்னால் எது படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கும்? எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் படித்து முடித்தோன்னே எதுவுமே வேலை கிடைக்காது. லைக்வைஸ் டிப்ளமோ கூட தொழிற்கல்வி தான். ஆனால் இங்கே போகிறப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10 பேர்த்தில் ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க. எப்படின்னா அந்த அவுட் ஆஃப் 10ல் இந்த 2 செலக்டட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து தான் அவங்க வேலை கிடைக்குது. அதனால் எதை படித்தாலும் தெளிவாக படிக்கணும், நல்லா படிக்கணும். இது ஒன்று மைண்டில் வச்சுங்க. சரிங்க சார். இப்போ வந்து நான் படிச்சுட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி சார் வந்து இந்த டைமை வந்து எப்படி கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது? ரொம்ப சூப்பரான சமயத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு, எஸ்பெஷலி வந்து அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களோ இல்லை மற்ற பள்ளியில் படிக்கிற பசங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாம் படிப்பு முடித்தோன்னே வேலை செய்ய போகிறது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு தான் வேலை செய்ய போகிறோம் இல்லைங்களா? இல்லைனா ஒரு அவங்களோட நம்மளுடைய இதாக இருந்தாலும் பன்னாட்டு நிறுவனத்துக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறுவனத்துக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும். அது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறீங்க, அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் கிளாஸஸ் விச் மீன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த லீவில் அதை நல்லா நீங்கள் போங்க, நல்லா கற்றுக்குங்க.
ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த சமயத்தில் இந்த லீவில் நம்ம என்னென்ன வந்து இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்கிறது வாய்ப்பு இருந்தால் அதை கற்றுக்க பாருங்கள். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெர்மனாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சு, ஸோ இதெல்லாம் ரைட்டுங்களா. அப்புறம் சார் இந்த ஷார்ட் பீரியடில் வேறு என்னென்ன சார் நம்ம பண்ணி வைக்கிறது அப்படின்னா, ஏன்னா ஆஃப்டர் ரிசல்ட்டு நிறையா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும் இல்லைங்களா. திடீர்னு வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரிலையோ இல்லை சட்டக்கல்லூரிலையோ இல்லை மருத்துவக் கல்லூரிலையோ இல்லை இந்த மாதிரி இதில் நம்ம தொழிற்கல்வியிலோ இது மாதிரி போடுறதுக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. ஏன்னா இது வரையிலும் நம்ம அப்படியே ஓடிட்டே இருந்துட்டோம். +2 ரைட்டு இன் ஃப்யூச்சரில் போகிறப்போ உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ராஜான்னு இருக்கும், அப்பா பேர் வந்து சிவா அப்படின்னு இருக்கும். அப்போ ராஜா.எஸ்ன்னு இருக்கும் ஒரு இடத்துல எங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டில். இதே நீங்கள் ஆதார் போகிறப்ப S.ராஜான்னு இருக்கும். இதே இன்னொரு இடத்துல பேங்கில் போகிறப்ப ராஜா.S. அப்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லீவில் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஒரே மாதிரியே உங்கள் நேமை வந்து கொண்டு வர பார்க்கணும் ஒன்றுங்களா. அப்புறம் சரி, இப்போ நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து +2 முடிச்சிட்டோம். இது வரலும் 1% தான், மீதி 99% உங்களுடைய லைஃப்பை நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நல்லா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா எல்லாமே உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து டிசைட் பண்ணுங்கள். அதாவது பையனுக்கு என்ன வரும், உங்கள் பொண்ணுக்கு என்ன வரும், அது எது ரொம்ப பேர் ஆர்வம், எதில் ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம், அந்த மாதிரி கோர்ஸை படிக்க வைங்க. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணாமல் உங்கள் குழந்தைக்கு எது வரும், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை நல்லா ட்ராயிங் பண்ணுதா, நோ ப்ராப்ளம். அப்போ அது அரசு கவின் கலைக்கல்லூரின்னு இருக்குது, அதில் போய் சேர்த்துங்க. நல்லா சம்பாதிக்க முடியும் கோடி. ஏன்னா விருப்பப்பட்டு படித்தா நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சொன்னோம், பிஏ தமிழ் படித்தா என்ன மாதிரி சார் வேலை அப்படின்னு நம்ம ஒரு சில இதாக நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, எதை படித்தா நல்லா படிக்கணும் அதான் சொல்கிறோம். அதுலேயும் கோடியாக சம்பாதிக்கலாம். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊடகத்துறையில் ஒரு கண்டென்ட் ரைட்டர் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அரசு துறையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேயே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா மொழி ஆசிரியர்கள், விச் மீன்ஸ் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை ஒரு 7 பேர் இருப்பாங்க. இதே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஆர் மேக்ஸோ இருந்ததுன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க, ரைட்டாக. அது மாதிரி எது படித்தாலும் தமிழ் படித்தா உங்களுக்கு இன்னும் நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகம். நாட் ஒன்லி ஃபார் தமிழ், எல்லா கேட்டகரியும். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், நல்லா தெளிவாக படிக்கணும். சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். அதாவது உங்கள் எதிர்கால படிப்பு பற்றி என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் போன்றவற்றை இதில் வந்து முதல்ல நீங்கள் சிந்திக்கணும். எப்படி எதிர்கால படிப்பு இப்போ இன் ஃப்யூச்சரில் நம்ம வந்து படித்தா அதே மாதிரி ஒரு சிலதில் ஊடகத்துலேயோ சம்திங் ஏதாவது சொல்லுவாங்க, சார் இது வந்து படித்தா பயங்கர பூமிங் சார் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய கருத்து என்னென்னா இப்போ தான் இந்த ட்ரெண்டிங், இன் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நோ ப்ராப்ளம். அதனால் நம்ம என்ன பண்ணால் அதையும் கற்று வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, படித்து வைக்கிறது, ரைட்டுங்களா. ரைட், ஓகே. சரி, இப்போது இது சிந்திக்கிறத கட்டு இதை வந்து நம்ம எப்படி சார் பண்ணணும். இப்போ வந்து அதாவது நம்ம இந்த டிசைட் பண்ணுறது, நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கோலை டிசைட் பண்ணுறது அப்படின்னா ஹூ ஆம் ஐ, நான் யார், எனக்கு என்ன வரும், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதாவது பேர் ஆர்வம் என்ன, அதை முதல்ல டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், ரைட்டா. ஓகே, சரி. இப்போ வந்து நீங்கள் ஒரு திடீர்னு வந்து பார்க்குறீங்க, சார் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் எடுத்துக்கலாமே. இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ரைட். சார் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு 2 மாறுபட்ட கல்லூரியில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில் 2 மாறுபட்ட கல்லூரினா அதில் ஃபஸ்ட்டு திங் இஸ் அந்த எப்பயுமே நம்ம என்ன படிப்புன்றதை காட்டிலும் எந்த கல்லூரி அப்படிங்கிறது, இது 2ஐயும் வச்சுட்டோம் அப்படின்னா 2க்கும் கம்பேரிசன் பண்ணுறப்ப கல்லூரி, எந்த கல்லூரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது விச் மீன்ஸ் இன்ஸ்டியூஷன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு எப்பயுமே ஒரு கிரேட் இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி எல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக பார்த்து செலக்ட் பண்ணுறது. அப்புறம் என்ஐடி, ஐஐடி, ஸோ இந்த மாதிரி அரசு கலைக்கல்லூரிகள் இல்லை அரசு பொறியியல் கல்லூரி, இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க, ரைட்டுங்களா. சார் அடுத்தது படிப்பு. சார் இப்போ நான் வந்து சொன்னேன், சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் கிடச்சிருக்கு, ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரைவேட் காலேஜ் போகிறத காட்டிலும் கவர்மெண்ட் கல்லூரியில் உங்களுக்கு வேறு ஒரு கோர்ஸ் கிடைக்குது, அதாவது பிஎஸ்சி
மேக்ஸு ஆர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்றது சிறப்பு. சரிங்களா? ஏன் சார் கவர்மெண்ட் காலேஜு? அதே மாதிரி எல்லா காலேஜும் நம்ம சேரதுக்கு முன்னால் ஒரு தெளிவு வேணும். எப்படி சார் தெளிவு? அதாவது இந்த கல்லூரியோட தரத்தை நம்ம வந்து தரம் வாய்ந்த கல்லூரியான முதல்ல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். ஒரு கல்லூரி பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள், எஸ்பெஷலி அந்த கல்லூரியில் வந்து இப்போ முடிச்சுட்டு போன மாணவர்கள், அதே மாதிரி அதில் லாஸ்ட் இயர்ஸ் அந்த பசங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னாவே போதுமானது. அதில் வந்து ஒருத்தர் 2 பேர்த்திட்ட கேட்கக்கூடாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பேர்த்திட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து தே வில் சே எக்ஸாக்ட் த பொசிஷன், கல்லூரியோட கரெக்டான இப்போ என்ன இருக்குது, என்ன தரம், எப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க, சார் இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் இந்த கம்பெனி வந்தாங்க, இவ்வளோ ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, இத்தனை பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கல்லூரியை வந்து இது ஒரு ரேட்டிங் எடுத்துகிட்டு வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த கல்லூரி வந்து இந்த மாதிரி ஏஐசிடி அப்ரூவ் வாங்கியிருக்கா. அப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புதுப்பிக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு கல்லூரி வந்து அரசு கல்லூரி அப்படிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே டாக்டரேட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் கல்லூரியே சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி கல்லூரியை செலக்ட் பண்ணாதுங்க. ரைட்டா? நம்மளுக்கு படிப்பை காட்டிலும் எந்த கல்லூரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு, அதை மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சரி, இப்போ அந்த தரம் வாய்ந்த கல்லூரிகளை எப்படி சார் எவ்வாறு தேர்வு செய்வது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? ஒரு காலேஜ் அப்படின்னா கம்பல்சரி வந்து ரெகக்னைசேஷன், விச் மீன்ஸ் வந்து ஏஐசிடி அப்ரூவல் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கணும். ரைட்டுங்களா? ரெண்டாவது தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு, அப்புறம் ஆசிரியர்களை கொண்டிருக்க வேண்டும். அப்போது உட்கட்டமைப்புனா உள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்கா. திடீர்னு ஒரு லேபு போகிறோம், இசிஇ லேபு, அது எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி லேபெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்புறம் சலுகைகள். இப்போது ஒரு கவர்மெண்டில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அரசு நிர்ணயத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போது கவர்மெண்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு உண்டான அந்த ஸ்பெசிலிட்டி, அதனுடைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணும். அப்புறம் அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் சொன்னோம். ஏன்னா எந்த கல்லூரி அப்படிங்கிறது எப்படி சார்னா இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக நம்ம தீர்மானிக்க முடியும் இது சூப்பரான கல்லூரி அப்படின்னு. வேலை வாய்ப்புகள். சார் இப்போ லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன கம்பெனி வந்தாங்க, எத்தனை பேர் அதில் வந்து அந்த கேம்பஸில் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு ஜாப் கிடச்சிருக்கு, ரேஷியோ, விச் மீன்ஸ் அவுட் ஆஃப் 100ல் சார் 98 பேர் போயிருக்காங்க. ஓகே, குட் சார். அவுட் ஆஃப் 100ல் 2 பேர் தான் சார் போனாங்க. வந்த கம்பெனியெல்லாம் வெறும் ரொம்ப இந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா நம்ம அந்த கல்லூரியை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும். நல்ல இதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வெளியில் போயிருப்பாங்க. அண்டு திறன் வளர் பயிற்சி வாய்ப்புகளை கொண்டிருக்கணும். அது என்ன சார் திறன் வளர் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். எப்படி, என்ன மாதிரி ஸ்கில், இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் உள்ளே வந்து அங்கே அது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. அப்புறம் நிறையா கல்லூரியில் வந்து இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் வந்து அதுக்குன்னே வந்து வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. லேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன் லாங்குவேஜ், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சைனீஸ், மேண்டரின், அப்புறம் ஃப்ரெஞ்சு. ஸோ இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போது நிறைய கல்லூரியில். ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். சரி, இதுக்கும் நம்ம அந்த கல்லூரிக்கு என்ன சார் சம்மந்தம், வேலை வாய்ப்புக்கம்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ். திடீர்னு உங்களுக்கு ஜெர்மனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்குது, நீங்கள் நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஸோ யூ ஆர் த அந்த அவுட் ஆஃப் 10ல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கேட்டகரியாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் இந்த திறன் வளர் பயிற்சி வாய்ப்புகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தரம் வாய்ந்த கல்லூரிகளை எவ்வாறு தேர்வு செய்வது? ஃபஸ்ட்டு ஏஐசிடி அப்ரூவ்டு இருக்கா, அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். ரெண்டாவது தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்களை கொண்டிருக்க வேண்டும். மூணாவது சலுகைகள் அரசு நிர்ணயத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாலாவது வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்டு திறன் வளர் பயிற்சி வாய்ப்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணுறதான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி, அடுத்தது
சார் அடுத்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் +2 முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இந்த மீன் டைமில் நம்ம என்ன மாதிரி சார் இந்த டைமை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த கம்யூனிகேஷன் வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரியோ இல்லை அதர் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வந்து ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னா அங்கே திடீர்னு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். சரி, இதெல்லாம் எப்போ சார் நம்ம வாங்குறது? இந்த டைம் இந்த லீவ் டைமில் போயிட்டு அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். விச் மீன்ஸ் ஏதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, அப்ளை பண்ணணுன்னா அங்கே கேட்பாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அப்போ போய் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறத விட இப்போ கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்போ போய் நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா அது கிடைக்கும். அது அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். அப்புறம் அதையும் காட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும். விச் மீன்ஸ் அதாவது மாணவர்கள் வந்து ஏன்னா ஒரு திடீர்னு ஏதோ ஒரு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ இதெல்லாம் இப்போ எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கட்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கங்க, அதே ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இங்கே 10ன்னு போட்டிருக்கிறோம். இது ஒரு 50 காப்பி கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா இன் ஃப்யூச்சரில் நம்ம நிறையா இனிமேட்டு தான் திடீர்னு வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏன்னு வரும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கோ அதேமாதிரி பொறியியல் கல்லூரிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபோட்டோ ஒட்டியெல்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒரு 50 காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து வந்து ஆதார் அப்புறம் பேன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு. சார் ஆதாரும் பேனும் ஒரு உங்கள் பேரில் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒரு வங்கி கணக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க. இது வந்து இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஆதார் பேன் ரெண்டுலேயுமே இந்த நேம் சுட் பி சேமாக இருக்கணும். உங்களுதும் சரி அப்பாவது, ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்தது பிறப்புச் சான்றிதழ். பிறப்புச் சான்றிதழ் என்ன அர்த்தம்? பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்லேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேமு என்ன நேமு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட நேம் ராஜா.எஸ் அப்படின்னா அந்த ஃபுல்லாக இருக்கிற உங்களுடைய எல்லா இதுலேயும் ராஜா.எஸ் தான் இருக்கணும். அதாவது ஆதார்லேயும் அப்படி தான் இருக்கணும், பேன்லேயும் அப்படி தான் இருக்கணும், பிறப்புச் சான்றிதழும் அப்படி தான் இருக்கணும், ரைட்டுங்களா? அதேமாதிரி அப்பா பேரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட அப்பா பேர்லேயும் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கணும். ஆதார்லேயும் அப்படி தான் இருக்கணும், பேனு, பிறப்புச் சான்றிதழ், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். சரி, அதை காட்டிலும் அடுத்து வந்து மாணவரின் ஜாதி சான்றிதழ், பெற்றோரின் ஜாதி சான்றிதழ். அது என்ன சார் ஜாதி சான்றிதழ்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது அப்பாவுக்கும் நம்மளதும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுங்க. ஏற்கனவே இருக்கும், சப்போஸ் இல்லாதவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஜாதி சான்றிதழ் கரெக்டாக அப்பாவது அப்புறம் உங்களதும் கரெக்டாக சுட் பி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஜாதி. அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். சார் உங்கள் இதில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரினா அதெல்லாம் இப்போ போட்டிங்க அப்படின்னா அது வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதை காட்டிலும் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக, ஏன்னா சார் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து வச்சுருக்கேன், அது செல்லாது, எல்லாமே 1 வருஷம் தான் அதிலே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த காப்பியில் போட்டுருவோம் இதில் இது வரையிலும் அப்படின்னு. அதனால் லேட்டஸ்ட்டு இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த லீவ் டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் 1 வருஷம் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறோம், அதாவது 8/4/2026 அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 6 நாளுக்குள்ளே கிடச்சிரும். அப்போ 14 இல்லை 15ஆம் தேதி கிடச்சிருது. 15/4/2026னா எகைன் மறுபடியும் 15/4/2027 வரலும் செல்லும். 1 இயர் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இன்கம் சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட்டாக வாங்கினது இருக்கணும். சரி, அடுத்தது பெற்றோர்கள். சார் இது மாணவர்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பெற்றோர்கள் வந்து என்னென்னா அப்டேட்டடு ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ண மாதிரி இப்போது எல்லாம் சேஞ்சஸ் பண்ணதெல்லாம் அதில். அதே மாதிரி ஆல் சர்டிஃபிகேட் காப்பீஸ் 10 நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆதார், பேனோ மற்ற எல்லா சர்டிஃபிகேட் காப்பியும் ஒரு 10 நம்பர் ரெடி பண்ணி வச்சுங்க. 10ங்கிறது 20 கூட ரெடி பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி கோர்ஸு செலெக்ஷன்
அதெல்லாம் நீங்கள் இப்போ அதான் ஏற்கனவே சொன்னோம், ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா பசங்க எல்லாம் உட்காந்து பேசுங்க. பையனுக்கு என்ன வரும், உங்கள் பொண்ணுக்கு என்ன வரும், எது அவங்களுக்கு ரொம்ப பேர் ஆர்வம், அதில் வந்து நீங்கள் அந்த செலெக்ஷனை வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்த பின்னால் சார் இதை போடலாம் அதை போடல. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ கூட நீங்கள் செலெக்ஷன் வந்து என்னென்னா, அந்த ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு சார் எனக்கு லா தான் படிக்கணும்னா அந்த லா, அடுத்தது இது, அந்த மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சார் இல்லை சார் லா மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் லா மட்டும் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அந்த உங்களுக்கு கிடைச்ச உடனே சேரதுக்கான ப்ரியாரிட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். ரைட். அடுத்தது, அனைத்து அடையாள அட்டைகளிலும் ஒரே மாதிரியான தகவல்களை கொண்டிருக்க உறுதி செய்தல். தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம், டிஓபி, அட்ரஸ் எக்ஸட்ரா. இது ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுடைய பேர், அதேமாரி டேட் ஆஃப் பர்த் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லைக்வைஸ் அட்ரஸுங்கிறது என்னது, உங்களுடைய விலாசம், வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து 32 கமா ஒரு தெரு கமா இது சம்திங், அதே மாதிரி 32 எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பாருங்கள் அந்த நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், தேவையான டாக்குமெண்ட், இதெல்லாம் நீங்கள் இந்த +2 எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளான தேவையான விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, இது இந்த 10 ஃபிங்கர்ஸு அதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அதை கூட போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. அதேமாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் சென்ட் பண்ண போகிறோம். அது இவ்வளோ அவங்க சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ சைஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த சைஸில் வந்து அவங்க கேட்குறாங்களோ அந்த சைஸில் நீங்கள் ஒரு ஜேபிஜி ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரைட்டுங்களா. ஓகேவா. சரி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து நிறையா கடைசியாக வந்து ஒரு இப்போ நம்ம எதுக்கு எங்கெங்கே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரியும். ரைட்டுங்களா. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்ன யூனிவர்சிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பொறியியல் கல்லூரியோ இல்லை வந்து பேராமெடிக்கலோ, லைக்வைஸ் இது லா காலேஜ், இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதாவது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஜினியரிங் அப்படின்னா அது என்ன மாதிரி வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் வந்து எனக்கு தெரியல சார், அதை பற்றி நான் பார்க்கணும். இப்போது மெக்கட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் இன்ஜினியரிங்கு உண்டான தகவல், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அனுப்புறது, எல்லா விஷயமும் இந்த TNEAonline.org www.tn தமிழ்நாடு EAனா இஸ் நத்திங் பட் இன்ஜினியரிங் அட்மிஷன் online.org இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இதனுடைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இல்லை சார் எனக்கு மெடிக்கல் பற்றி ஃபுல்லாக தெரியணும், அந்த மெடிக்கல் வந்து என்னென்ன எப்போ வந்து இது பண்ணுவாங்க அதை பற்றி தெரியணும் அப்படின்னா neet.nta.nic.in. அது என்ன சார் நீட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் மெடிக்கலுக்கு உண்டான தகுதி தேர்வு இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான தகுதி தேர்வு. அது .NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதுதான் அவங்க தான் அந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. NICங்கிறது அதாவது NIC.in. ஓகேவா. இந்த பர்டிகுலர் இதில் போய்ட்டு நீங்கள் இந்த மெடிக்கலுக்கு உண்டான அந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை போய் நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ. ஏன்னா +2 முடித்தோன்னே டிப்ளமோ போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், அப்புறம் வந்து மெடிக்கல் போகலாம், பேராமெடிக்கல் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், லைக்வைஸ் லா போகலாம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் போகலாம். ஸோ இல்லை சார் நான் வந்து +2 முடித்தோன்னே ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கிட்டு நான் அதில் வந்து நான் என்ன சைன் பண்ணிவிட்டு நிறையா நான் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னா யூ கேன் கோ டு த ரெஸ்பெக்டிவ். டிப்ளமோவாக இருந்தால் www.tnpoly.in, அதாவது தமிழ்நாடு பாலிடெக்னிக்.in அப்படிங்கிறது. ஓகேங்களா. ரைட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு டிப்ளமோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிப்ளமோ படிப்புகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட படிப்பு இருக்குது டிப்ளமோவில், அது ஒவ்வொரு ஏரியாவில் பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பர்டிகுலர் 5 கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற மாதத்துலேருந்தே அவனுக்கு சம்பளத்தோடையே படிப்பான், ஸ்டைஃபண்டு வித்து ஜாப்.
ஒரு 5 கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் இருக்குது. அது வந்து இன் ஃப்யூச்சரில் டிப்ளமோ பற்றி ஒரு பர்டிகுலர் இதே இருக்குது. அதில் நான் உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரலும் பணத்தோடையே படிக்கலாம். வித்து ஃபஸ்ட்டு முதல் மாதத்துலேருந்தே அவன் பணம் வித்து ஜாபோடய படிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் தான். அது அடுத்தது பேராமெடிக்கல்னால் இப்போ மருத்துவம் சார்ந்த படிப்புகள். அதுக்கு வந்து என்ன மாதிரி வெப்சைட் சார் அப்படின்னா, நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ஐடியா அபவுட் த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net. அதாவது பேராமெடிக்கல் மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகளை வந்து அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் எல்லாமே இதனுடைய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் எப்போ வந்து இதுக்கு என்னென்ன கோர்ஸு, எப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே இதில் தான் வரும். சரி, அடுத்தது வந்து லாங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னது, அதாவது சட்டப்படிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து https consortium அப்புறம் ஆஃப் nlus.ac.in அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பண்ணலாம். இது ரைட்டுங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட் அது கொடுத்துருக்காங்க. அதாவது CUET.nta.nic.in இந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்லேயும் போயிட்டு லாவை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கான தேடல் இந்த பர்டிகுலர் இதில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் லிங்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். சார் இப்போ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், அதை பற்றி படிக்கணும் சார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு போயிடலாம். எப்படி www.tnpusu.org, அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன், ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி TNPESU, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி .org. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம தமிழ்நாடு அதாவது ஃபிசிக்கல் ஓரியன்ட் விளையாட்டு சம்மந்தமான படிப்புகளை வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து ஆர்ட்ஸ் அண்டு ஹியூமனிட்டி. சார் ஆர்ட்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட் எது TNGASA.com. அது என்ன சார் TNGASAனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் .com கமர்ஷியல். அப்போ அந்த பர்டிகுலர் இது வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இது வந்து அவங்க எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, எப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலாம், லாஸ்ட் டேட்டு, எல்லா விஷயமும் இதில் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அடுத்து வந்து சிப்பட் அப்படிமோ. சிப்பட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், அதை வந்து நம்ம அந்த டீட்டெயில் வந்து தெரியணும் அப்படின்னா www.sipat.gov.in இந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இது வந்து CSIR அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து வந்து CLRI, அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் இது www.clri.org, ரைட்டாக அதை பற்றி பார்த்துக்கலாம். அது CFTI அப்படிங்கிறது சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், CFTI chennai.in இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு காணொலியில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.